அவன் என்று அழுது அரட்டி புலம்புகின்றார் இந்த வணிக பெண்மணி. யாரை பார்த்து? மருகல் ராஜகோபுரத்தை பார்த்து முறையிடுறா. அடுத்தடுத்து பாட்டு வருது. வந்தடைந்த சிறுமரின் உயிர்மையை சேரி வருங்காலம் வெறுங்கால வளையம் போலும் செந்தர்கள் வெள்ளையிட்டு கரிகோள் செறிதூர்ல உதைத்தரும் செய்யத்தாளா இந்த விட கொடுவேடம் எங்கு மாறும் யான் எடுக்கன் குடி என்று ஏறுமாறு அந்திமதி குலைவல் செய்ய வேண்டிய அனைவர்கள் பெருமாறே காவாய். இப்படி அலறா. ஏன்னா பாதிக்கப்பட்டவ. அதனாலதான் அடியில் கொஞ்சம் உணர்ச்சியா சொல்றேன், கோச்சிக்காதீங்க, யாரும் தவறா நினைச்சுக்காதீங்க. புராணத்துல கருத்தை உணர்ச்சியா சொல்றேன், நடக்கிறதுக்காக சொல்றேன். உண்மையில இன்னைக்கு நடக்குது, நடக்கணும். சரியா? சொன்ன உடனே முறையிட்டு இருக்கும்போது சாமி வரல. சாமி யார் தெரியும் அனுப்புறாரு? தமது மைந்தராகிய திரியான சம்பந்த பெருமான் செல்க அப்படிங்கிறார். வராதியா திரியான சம்பந்தம் போற அடியார்களாம் அரகர சிவ சிவ அரகர சிவ சிவ சம்போ மகாதேவா வராங்க. அடியார்களாம் அரகர முழக்கட்டிட்டு வராங்க. யார் கூட? திரியான சம்பந்த பெருமான் கூட வராங்க. வந்தோன்னா அவர் காதுல போய் விழுது. இந்த வார்த்தை இருக்குல்ல, அவங்க சொல்ற சொல்லு வேற எந்த பேச்சு பேசலாம் அவர் காதுல விழாது. நம்ம எந்த உலகம் சார்ந்த பேச்சுகள் அவர் காதுல சென்று சேராது. சிவ சம்பந்தப்பட்ட சொற்கள் மட்டும்தான் அவர் காதுல சேரும். அந்த அளவுக்கு புலன் சிவ மயமா மாறி இருக்கு. 5 புலன்களும் சிவ மயமா மாறி இருக்கு. சென்று சேர்ந்த உடனே பக்கத்துல வராரு. வந்து இந்த பெண்மணியை பாக்குறார். கவிழ்ந்து கிடக்குறார். பயப்படே என்ன சொல்றாரு? எப்படி இருக்கு வார்த்தை? பயப்படாத அஞ்சல் அப்படிங்கிறார். அபயம் அடிக்கக்கூடியவரியா ஞான சம்பந்த பெருமான். பெண்களுக்கு அவர் நிறைய உதவி பண்ணியிருக்காரு. இங்க பக்கத்துல திருவாசின்னு ஒரு தலம் தெரியுமா? டோல்கேட் பக்கத்துல உத்தமர் கோயில் பக்கத்துல திருவாசின்னு பாச்சிலாச்சிரமம். அங்க ஒரு பெண்ணுக்கு அருள் பண்ணாரு. ராஜா கொல்லி மழவன் ஒரு ராஜா. அந்த ராஜாவோட மகள் வலிப்பு நோய் வந்து படுத்து கிடக்கிறா சேலை இழந்து. அங்க வந்து பதியம் பாடி அந்த பெண்ணை எழுப்புறாரு. இன்னைக்கும் வலிப்பு நோய் சம்பந்தப்பட்டது அங்க நீங்குதியா? எங்க கூட இருந்த 4-5 பேருக்கு நீங்க இருக்கு. பெண் குழந்தைங்களுக்கு 2 பேருக்கு வலிப்பு நோய் நீங்க இருக்கு. பிக்ஸுங்க வரும்லவா அந்த நோய், இடுப்பு, அது நீங்க இருக்கு. ஒரு ஆண் குழந்தைக்கு அதே மாதிரி நீங்க இருக்கு. குழந்தைன்னா பையன், குழந்தை நினைச்சிடாங்க, பையன் நீங்க இருக்கு. இன்னைக்கு நடக்குது இந்த பதியம் பாடி. அங்க ஒரு பெண்ணுக்கு ஒரு குழந்தைக்கு அருள் பண்ணியிருக்காரு. பெண் குழந்தைக்கு. இங்க ஒரு பெண்ணுக்கு. இன்னொரு பெண் யார் தெரியுமா? மயிலாப்பூர்ல பூம்பாவைன்னு ஒரு பெண்ணுக்கு. மதுரையில மங்கையர்கரசி அம்மையாருக்கு. அப்ப நம்ம பெண்கள்லாம் யாருக்கு ஓட்டு போடணும்? மறுபடியும் கேட்கிறேன். திருஞான சம்பந்த பெருமானுக்கு. தெரியாம இருக்கலாமா தாயே? அம்மா மணிகண்ட மாதா யோசிச்சு பாருங்க. எல்லாம் பேர் தெரியாது, யாரு பேரும். தாய்மார்களே எல்லாம் கொஞ்சம் கவனிங்க. செஞ்சீங்கன்னா நல்ல நம்ம சைவம் ஓங்கும். சிவ வழிபாடு எல்லா இடத்துலையும் நல்லா நடக்க ஆரம்பிச்சிடும். எல்லாரும் சௌக்கியமா இருப்போம். யான் பெற்ற இன்பம் பெருக இவ்வையகம். அவங்க பெற்ற இன்பத்தை நம்ம கொடுக்குறாங்க. விளக்குதா ஐயா? காதுல போய் விழுந்தோன்னா பயப்படுன்னு சொல்லி அபயம் அழித்து கேட்கிறார். துன்பத்துக்குரிய நிகழ்வு என்ன நடந்தது அப்படின்னு கேட்கிறார். கேட்டோன்னு இந்த மாதிரி சொல்றா அந்த அம்மா. எங்க கூட பிறந்தவங்க இத்தனை பேரு, நான் இந்த மாதிரி கட்டிக்கிட்டு வந்துட்டேன், எங்க அப்பா ஏமாத்தி போட்டாரு சொல்லி சொல்றாங்க. எல்லாம் சொல்லணும்னு பரந்தக்க அப்படின்னு சொல்லி போறாரு. கோயிலுக்கு போறாரு. எங்க? திருமருகல் மாணிக்க வண்ணர் பேரு. சாமி பேர் என்னது? மாணிக்க வண்ணர் அப்படின்னு பேரு. அம்பாள் பேரு வண்டார் குழலி. அம்பாளுக்கு நிறைய பேர். வண்டார் குழல் அறிவையோடும். எங்க ஊர்ல தாய்மான கோயில்ல மட்டுவார் குழலி. கொஞ்சம் தள்ளி எம்பீஸ்வர் என்ன கோயில்? திருவெம்பூர். அங்க போனோம்னா நறுங்குழலி. என்ன குழலி? நறுங்குழலி. ஏலவார் குழலி, கருந்தாள் குழலி. புகழூர்ல அம்பாள் குழலை பத்திய கூந்தலை பத்தி அவ்வளவு சொல்றாங்க. அப்படிப்பட்ட அம்பாள் விடுவாளா? இந்த பொண்ணோட கூந்தல்ல இருக்க பூவை எடுக்க விடுவாளா? சம்மதிப்பாளா? ஐயனேங்கிறா. சாமி பாக்குறாரு. நம்ம குழந்தைங்க ஞான சம்பந்தர் போயிருக்கான் அப்படிங்கிறார். இப்ப பதிகம் வரும், நம்ம அருள் பண்ண போறோம் அப்படிங்கிறார். தேவன் எடுக்கிறார். சடையாயனுமால் சரண்யனுமால் விடையாயனுமால் வெறுவாயனுமால் மடையாரும் குவளை மலரும் அருகில் உடையாய் தகுமோ இவள் உள்மெலிவே சிந்தா எனுமா சிவனே எனுமா முந்தா எனுமா முதல்வா எனுமா. பதியம் பாடுறாரியா. அந்த பெண்ணு உன்னை சடையான்னு கூப்பிட்டா.
ஒன்னதான் சரணம் அப்படின்னா சரணாகதி, அவனை சரணி அப்படின்னு ஒன்ன வந்து அடைஞ்சா, அடைக்கலமா வந்து புகுந்தா எப்படி இருக்கும்? விடையான் உன்னை அடைச்சி முறையிட்டா. மடையாரும் குவளை, நீ இருக்கக்கூடிய இந்த மருகல்லைய கூளை மலர் பூத்து குலுங்குது. ஆனா இந்த பெண்ணோட குந்தலுக்கு பூவை நீ எடுக்கலாமா? அரசாங்க வழக்கறிஞர் மாதிரி முறையிடுறார் சாமி கிட்ட. யாரு? சாமி பார்த்துட்டு விடுவாரா? அடுத்த உடையாய் தகுமோ, நீ உடையவன், எல்லாம் உடையவன், இது எம்மாத்திரம் உனக்கு, நொடி பொழுது இமைக்கிற நேரத்துல உயிர்ப்பித்து தந்துடுவீங்க. எப்படி இருக்கு பாருங்க. உடையாய் தகுமோ, தகாது. இது உன் ஊர்ல இப்படி நடக்கலாமா? உன்னை நம்பி வந்தவங்க இப்படி நடக்கலாமா? எவ்வளவு அற்புதமா இருக்கும். சொன்ன உடனே அவன் உயிர் பெற்று எழுந்து நிற்கிறான். 2 பேரும் திருஞான சம்பந்தர் திருவடியில விழுந்து வணங்குறாங்க. பொங்குவிடம் தீர்ந்தெழுந்து நின்றான் தோன்ற பொறுவில் திரு தொண்ட கூலாம் பொலிய ஆர்ப்ப அங்கையினை உச்சியின் மேல் குவித்து கொண்டங்கு அருள்காழி பிள்ளையார் அடியில் வீழ்ந்த நங்கையவள் நம்பியோடு நாணீலத்தில் பாட்டை பார்த்துக்கிறேன். நங்கையவள் தனை நயந்த நம்பியோடு நானிலத்தில் இன்புற்று வாழும் வண்ணம் மங்குடவள் சோலை மலி புகழி வேந்தர் மனம் உணரும் பெருவாழ்வு வகுத்து விட்டார். அரகரன் சொல்லுகிறேன். இந்த நிகழ்வுல திருமணம் நடந்தது போல இங்க யாருக்கும் திருமணம் வேண்டி இருக்கீங்கன்னா, பிரார்த்தித்து இருக்கீங்கன்னா, அவர்களுக்கு விரைவில் திருமணம் நடக்கட்டும். பெண்களுக்கு நல்ல மணவாளரா வரட்டும், ஆண்களுக்கு நல்ல மனைவியா வரட்டும். அரகர 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 அரகர. அந்த சந்தோஷ சுவாமிகளுக்கும் அந்த ஒன்னும் அமையட்டும். அரகர 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 அரகர. ஏன்னா இங்க திருஞான சம்பந்தர் முன்னிலையில வேத விதிப்படி திருமணம் நடக்குதான். பொங்குவிடம் இந்த பாட்டுல ஒரு தடவை மங்குழ்தவள் சோலைமலி புகழிவேந்தர் மனம் புணரும் பெருவாழ்வு வகுத்து விட்டார். திருச்சிட்டமலம் இந்த அளவுல அடியனுக்கு